ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்மி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாலிடேஸ் இல்லை லாங் வீக்கெண்ட் இந்த மாதிரி வர டைமில் வெளியில் போகிறோம் ஊருக்கு. அப்போ அந்த டைமில் எந்த மாதிரி சாப்பிடணும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தோம், வெயிட்டு போட்டுட்டோம், இல்லை பசங்க சாப்பிடவே இல்லை, பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு, அதனால அவங்க ஒல்லி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த ரூமோட சப்ளை பண்ணுவாங்க அண்ட் நிறைய ஐட்டம் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ இட்லி, தோசை, ஊத்தப்பம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், அப்புறம் வேக வச்ச சன்னா இல்லை ராஜ்மா இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் இருக்கும், யாரெல்லாம் மீட் சாப்பிடுவீங்களோ சிக்கன் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, ஜாமு, பட்டர், இந்த மாதிரி பல விஷயம், கேக்ஸு, புட்டிங்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், கார்ன்ஃப்ளேக்ஸு, இந்த மாதிரி இருக்கும். எதுக்கு நிறைய வைக்கிறாங்க? நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு வைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன பிடிச்சதோ அன்னைக்கு ஒன்றோ ரெண்டோ சூஸ் பண்ணி அதை சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் சூடாக போட்டு தருவாங்க, யார் ஆம்லெட் சாப்பிடுவாங்களோ சூடாக போட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சன்னாவோ ராஜ்மாவோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ப்ளஸ் அந்த வெஜிடபிள் ஸ்டீம்டாக வச்சுருப்பாங்க இல்லை கிரில்டாக வச்சுருப்பாங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பழம் நிறைய வச்சுருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு நல்லாவே ஃபுல்லாகிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசர்ட் 2-3 வச்சுருப்பாங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்டா நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் வெளில போகிறீங்கன்னா தினம் 10 நாளும் நிறையா சாப்பிட்டா வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் வந்து ஒரு டெசர்ட் அதை எடுத்துக்கலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரலும் டீ, காஃபி இருக்கும், பால் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஃப்ளேவர் பண்ண மில்க் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், ப்ரெட்டு கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு கொஞ்சமாக வெஜிடபிள் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டெசர்ட் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். பட் இதுவே பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் நைட்டு இங்கே தான் மெயின் ப்ராப்ளம் வருது. ஏன்னா மத்தியானம் நைட்டு நீங்கள் வெளியில் போய் எந்த வெஜிடபிள் இல்லை சன்னா ராஜ்மா இல்லை சிக்கன் ஃபிஷ் எது ஆர்டர் பண்ணாலும் நிறைய எண்ணெய் இருக்கும். ஸோ இதனால டைஜஷன் ப்ராப்ளம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, நீங்கள் மருந்து எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியில் வெறும் லன்ச் டைமில் ஒரு கட் ஃப்ரூட் சாப்பிட்டுடலாம். ஸோ இல்லை மோர் இல்லை தயிர் ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டுட்டிங்கன்னா இது ஒரு 3-4 o'clock வரலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே 8:30-9க்கு தான் சாப்பிடுவீங்க, ஃபுல்லாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ 1 மணி 2 மணி ரொம்ப ஈஸியாக தாண்டிடலாம். பசங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சாண்ட்விச் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். பெரியவங்க வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லை தயிர் இல்லை மோர். இல்லை ப்ராப்ளம் என்னென்னா மோர் குடிக்காத எல்லாரும் லஸ்ஸி குடிச்சிடுறாங்க. இப்போ லஸ்ஸின்னு எடுத்தாலே நிறைய சர்க்கரை போட்டுடுவாங்க. அதை தவிர அதில் வந்து தயிர் கெட்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கு சூஸ் பண்ணுற தயிரே ரொம்ப அதில் கொழுப்பு சத்து இருக்கிற தயிர் போடுவாங்க. ஏன்னா லஸ்ஸிங்கிறது ஒரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து. பஞ்சாபுங்கிற இடத்துல எல்லாருமே நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க முன்ன காலத்தில். ஏன்னா ஃபார்மில் நிறைய வேலை பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு அது டைஜஸ்ட் ஆகும். அண்ட் வின்டர் மந்த்ல ரொம்ப குளிர். ஸோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டயட். நம்ம டயட்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் மெயினாக மோர் தான் குடிப்பாங்க. ஏன்னா மோர் தான் ரொம்ப நல்லது, அதுவும் சம்மர் ஒரு இந்த மாதிரி ட்ராவல் டைமில் ரொம்ப நல்லது. இதை முடிச்சுட்டு நீங்கள் 3-4 o'clock பெரியவங்க டீ குடிக்கலாம், பசங்க பால் குடிக்கலாம், அண்ட் டின்னர் ஏர்லியாக சாப்பிட்டுடலாம். 7 மணிக்கு ஒரு தந்தூரி ரோட்டி இல்லை வெறும் சாட்டேட் இல்லை பன்னீர் டிக்கா மாதிரி வெறும் பன்னீர் ட்ரையா இல்லை ட்ரை வெஜிடபிள் இந்த மாதிரி இல்லை சாலட் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் குறைவாக இருக்கும், டைஜஷனும் ஈஸியாகும். ஏன்னா நம்ம வெளியில் போகிறதே கார்த்தால சீக்கிரம் எழுந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகணும்னு சில டேஸ் கூட அப்படி வரும்.
நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட ஸ்கிப் பண்ணிட்டு 6 மணி 7 மணிக்கு கிளம்பி ஒரு 3 hour டிரைவ்ஸ் போயிட்டு அப்புறம் அங்கே போய் ஏதாவது ஒரு லேக்கோ இல்லை மவுண்டன் இல்லை எதாவது பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்போ கையில் நட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ நட்ஸ் சாப்பிட்லாம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு இட்லி தோசை ஊத்தப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்சிபிளாக நம்ம இருந்தால் வயரும் நல்லா இருக்கும் அண்ட் நம்மளுக்கு ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகாது. பட் இதே டயபெட்டிஸ் இருக்கிறவங்கன்னா இவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இவங்க காலை உணவில் கூட ஏதாவது இந்த மாதிரி மில்லட், அதாவது கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேக வச்சா அதை சாப்பிடணும். ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட முடியாது. இல்லை ஆம்லெட் சாப்பிட்றவங்க ஆம்லெட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்டு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு மதியம் அவங்க வெளியில் சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா மெடிசன் இருக்கும். இப்போ தந்தூரி ரோட்டி ஒரு தால் வெஜிடபிள் சாப்பிடலாம். நைட்டு வெறும் மோர் ப்ளஸ் தந்தூரி ரோட்டி ஒரு சாலட் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க வந்துடலாம். டெசர்ட்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ட்ராவலும் ஹெல்த்தியாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.